படம் சூப்பரா இருந்துச்சு. எங்க ரேவன் தெரிக்க விட்டுக்கிறாரு. செம்ம ஒரு படம், கண்டிப்பா பாக்கணும். ஸ்பாய்லர் சொல்ல வந்தா அவெஞ்சர்ஸ்னு வர போறாங்க, அவ்வளவுதான். கேரக்டர் வந்து லோகன் தான் கேரக்டர். டெட்பூல விட அஸ்டர். அந்த சேவேஜ், அந்த வாய்ஸ், ஐயோ சரியான ஆக்டிங் பா. அதுவும் இந்த பீட்டர் அவர்தான் அந்த மெயின் சீனு. பக்காவா இருந்துச்சு படம். கண்டிப்பா என்ன பொறுத்த கண்டிப்பா பாக்கணும். ரயான் நான் பாக்குறேன், கண்டிப்பா இருந்து பார்த்து சொல்லுவேன். நான் டெட்பூல் கண்டிப்பா பாக்கணும், மார்வல் ஃபேனா இருந்தா. தமிழ்ல பார்த்தேன் டப்பாட்டிஸ். ஐயோ டப்பாட்டிஸ் கட்டி பிடிச்சி முத்த தரணும் போல. சரியான ஆக்டிங், சரியான காமெடி டைமிங். நான் வந்து இங்கிலீஷ் பார்த்தவன், போர் அடிக்கும் எதிர்பார்த்தேன். கிடையவே கிடையாது. சூத்த கீஸ்டே இருங்க, செம்ம டைமிங். நான் காமெடி ஒன்னோட எல்லாத்தையுமே சிரிப்பீங்க. எல்லாமே டபுள் மீனிங் தான். பக்காவா கிளியரா பக்காவா எடுத்திருக்காரு படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து, ரெண்டு ஹாஃப்மே சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹாஃப்மே சூப்பர். மாடல் பண்ணா அப்படிதான் இருக்கும். அது ஒரு சீன்ல அவர் ஒரு சீல் தான் ஒருத்தர் எடுத்துட்டு போவாரு. அவரே அவர் சீல எடுத்துட்டு போவாரு. செம்மையா அந்த சீனு. அவரே சாவச்சுப்பாரு. இம்பார்ட்டன்ட் ஏன்னா எங்க தலைவர் வலுவரின் தான். வலுவரின் டெட்பூல் வந்து மெயின் தான். ஆனா வலுவரின் தான் எங்க மிஞ்சிட்டு எல்லாரையும் பொறுத்தவரைக்கும். கேமியோ வந்து ஸ்பாயில் ஆயிடும். நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுதான் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துனே நீங்க எதிர்பார்த்து இருப்பீங்க. நிறைய பேர் வந்துனே இருக்கிறாங்க. கண்டிப்பா கொடுத்துருக்காங்களே. எவெஞ்சர்ஸ் சம்பந்தப்பட்டவே கொடுத்துருக்காங்க. எவெஞ்சர்ஸ்ல சேர்ந்துட்டு நம்ம டெட்பூல் இப்ப புது எவெஞ்சர் இவர் தான் காப்பாத்துறாரு. எவெஞ்சர்ஸ்க்கே ஆண்டவரா அவரே சொல்லிக்கிறாரு. சரி ஓகே, நான் வரேன். சூப்பர் படம். 4.5 ரெடி தரங்க. செம்ம படம், கண்டிப்பா போர் அடிக்காது. போர் அடிச்சாலும் பண்ற காமெடியே உங்களை தூக்கி விட்டுரும். படம் இதான படம் சூப்பர். டிசி ஒண்ணுமே இல்ல, டிசி ஒண்ணுமே இல்ல. நிறைய கேரக்டர் இருக்கானுங்க. கத்துக்க சொல்ல படத்தை பார்த்துட்டு தானே படம் தான். நிறைய வந்திருக்காங்க. மார்வல் நிறைய டிசில இருந்து அறிவிக்காங்க ஆளுங்களை. டிசில இருந்து தூக்கி வந்திருக்காங்க ஆளுங்களை. உள்ள இருந்தா சந்திச்சிருக்காப்ல படத்தையே. சூப்பரா இருக்கு படம். அது உள்வரின் தான். ஆமாண்ணா கேமியோன்னு நானுங்க பார்த்தா மொத்த படத்தையும் அவரே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. பார்த்தா எதிர்பார்க்கல எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஐயோ சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கலாம். ஜோக்லாம் மட்டமாக்குன்னு பார்த்தா ஜோக்குனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கு ஜோக்கு. என்ன ஃபேமிலியா பார்க்க முடியாது, அவ்வளவுதான். டெட்பூல் தானா? டெட்பூல் உள்ள ரெண்டு பேரும் தான், வேற யாரும் இல்ல. ரெண்டுமே சூப்பரா இருக்குண்ணா. எங்கேயுமே ஸ்லோ ஆகல, லேகே ஆகல, எங்கேயுமே சூப்பரா போச்சு படம். நல்லா இருக்கு. பட சீனுக்கு கூசம் தானே அவங்களுக்கு. எங்க பார்த்தாலும் என்ட்ரி தரானுங்க, அங்க என்ட்ரி தரானுங்க, எங்க திடீர்னு ஒருத்த மொழிச்சு வரான். இவன் எப்படா வருவான்னு பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் ஒரே கூசமா தான் இருக்கு. ஆமா நிறைய இடத்துல நான் ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. நான் சொன்னா போதுண்ணா. கிளைமேக்ஸ் ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. ரொம்ப அழுகுற மாதிரிலாம் இல்ல, ஃபன்னா ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் படம் டெட்பூல் ஓவரால் சூப்பர் தானா. இது டெட்பூல் இது எல்லாம் சொல்ல முடியாது. மூணுமே சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்து ஹிண்ட் எதுவும் தரலண்ணா. வரும் கண்டிப்பா. இவன் மார்வல் கூட சேர்ற மாதிரி பாத்துருக்காங்க. பாப்போம். ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும்ண்ணா. டெட்பூல் பார்க்கணும். சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்ல காமெடிஸ்லாம் இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டைலாக் தான் ஜி. டைலாக் டெலிவரி சூப்பரா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் காம்போவும் ரொம்ப சூப்பரா. தமிழ் தான். ரெண்டு பேரும் காம்போவும் சூப்பரா இருக்கு. எக்ஸ்மேன் அண்ட் டெட்பூல். அவங்க ரெண்டு பேரும் நல்லா காமெடியா பேசுறது தான். டெட்பூல் பேசுறது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு சீசன் ஒன்று அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். அவங்க எப்பயுமே சொல்ற பார்த்தா புதுசா யோசிக்கிற மாதிரி திருப்பி இதுல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து புதுசா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மேற்கொண்டு நிறைய பார்க்கலாம். என்ட்ரி வந்து சூப்பரா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. 3Dல பார்க்கும்போது நிறைய எஃபெக்ட்ஸ் இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஃபைட்டும் நல்லா இருந்தது. அதான் காமெடி தான் ப்ரோ, மாசா இருந்தது காமெடி. அப்புறம் இந்த மாஸ் சீக்வன்ஸு வேற என்ன. தமிழ் தான் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த படம் தமிழ்ல தான் தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் தமிழ்ல பார்த்தேன். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. காமெடிலாம் அடிச்சிக்கலாம் முடியாது ப்ரோ. மார்வல்ல எனக்கு தெரிஞ்சுதான் பெஸ்ட் காமெடி முடியும். ஆனால் பேட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் R-rated. படம் சூப்பர் ப்ரோ, ஒர்த்து தான். உள்வரின் தான் சொல்லலாம். எப்பவுமே உள்வரின் தான். ப்ரோ படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு இது இன்ட்ரடக்ஷன் பார்க்கணும். கடைசி ஃபர்ஸ்ட் வந்தோடனே டெட்பூல் இன்ட்ரடக்ஷன் டைட்டில் கார்டு சூப்பராக இருக்கும். அது பாருங்க, மிஸ் பண்ணாமல். அப்புறம் கிளைமேக்ஸ் பாருங்க. கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருக்கு. ஃபைட் சீன்லாம் ஓகே. படம் ஃபுல்லாகவே ரொம்ப அசிங்கமாக தான் பேசுகிறாங்க. இன்னொன்னுமோ பேசுகிறாங்க. யார் சொல்லுன்றாங்க. ஃபுல்லாக ஃபக்கு இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் கூட பார்க்கலாம் ஓரளவுக்கு. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், தமிழில் பார்க்கல. ஓகே நல்லா இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தா டெட்பூல் மாதிரியே ஒரு 200-300 பேர் வருவாங்க.
இதுல உள்வரினும் டெட்பூலும் ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும் எல்லாரையும் அடிப்பேன். அதான் செம்ம குஸ்பம்ஸ் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சாங்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபைட்டிங் சீனுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. காமெடி சீனா அதான் இந்த வேர்ட்லெஸ் பேசுறதுலாம் காமெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ ஒரு அதர் யூனிவர்ஸ் போயிடுறாங்க, வேற உலகத்துக்கு. அங்க போயிட்டு ஒரு சண்டை போடுறாங்க. அப்புறமா செகண்ட் ஹாஃப் வந்து பூமியில வந்து சண்டை போடுறாங்க. டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாட்டோட இது சூப்பரா நல்லா தான் இருக்கு. ஆமா. எல்லாரும் பார்க்கலாம், நல்லா பாருங்க. தேங்க்யூ. நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. அதுக்கு 2 கேமியோ வந்து நிறைய கேமியோஸ் இருந்துச்சு. கேமியோனால நான் பார்க்க வந்தோம். மெயினாக கேமியோ வந்து டைம் பத்தலை, அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். கேமியோ வந்துட்டு என்னமோ இது அவெஞ்சர்ஸ் லெவலுக்கு சும்மா இதுக்கு கேமியோ யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி 2 பேரும் ஈக்குவலாக இருந்தாங்க. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால படத்தை அதுக்காக தான் வந்தது, பேருக்காண்டி தான் வந்தது மெயினாக தேர்ட் பார்ட்டு. மற்றபடி டப்பிங் வந்து சின்ன பசங்க மட்டும் தான் கொண்டு கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். மெயினாக ஃப்ரெண்ட்ஸோட வர்றது பெஸ்ட்டு. என்ன? ஆமாம், டப்பிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதாவது எப்பவுமே அவங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லிப்சிங்கிங் பண்ணி அவங்க எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த டப்பிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரெண்டும் கலந்தா இருந்து, அதாவது காமெடியும் அந்த ஃபைட்டும் கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சு. அதாவது படம் நல்லா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஃபேமிலி கூட கஷ்டம். பிடிக்கலாம் இல்லை, கதை நல்லா தான் இருக்கு. ஏன்னா எதிர்பார்த்தது வந்து இதுதான், அதுக்காக தான் வந்தோம், என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இல்ல போர் அடிக்க மாதிரிலாம் இல்லை. ஏன்னா 2 பேருமே இருக்கனால பார்க்க வந்ததுக்காண்டி. ஏன்னா 20 வருஷம் ஒரு 8 வருஷம் கழிச்சு நம்ம பாக்குறோம், உல்வரின் வந்து திரும்பி பாக்குறோம் லோகனை. அது நான் ஹியூ ஜாக்மேன் தான் மெயினா வந்தது, அதனால கண்டிப்பா நல்லா இருந்துச்சு பார்த்தோம். ஃபைட் சீனு அப்புறமா அவங்க வேரியன்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, அது ஏற்கனவே டீஸ் பண்ணிட்டாங்க, யூடியூப்ல அவங்களே போய் டீஸ் பண்ணாங்க. அதுக்காண்டி தான் மெயினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓகே தான். அதாவது அப்படிதான் போகணும், ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் ஆனால் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகி நல்லா போகுது. படம் நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு மேக்ஸிமம். ஆனால் ஃபேமிலியோட போக முடியாது, அது மட்டும் மைனஸ். டைம் பத்தலை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மல்டிவர்ஸ்னால டைம் பத்தலை. ஏன்னா யூனிவர்ஸாக போனாங்க, டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் பிரச்சனையே தவிர்த்து அப்புறம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்காது. அப்படி எல்லாம் என்னன்னா இது அவங்க வர்றதுதான். அதாவது கேமியோ வந்து கெஸ்ட் ரோல கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அது வந்து கொஞ்சம் இன்னும் டைம் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்க இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க 2 தான் கொண்டு போறது மேக்ஸிமம், அவங்க கேரக்டர் கொண்டு போறது. மற்றபடி ஃபேமிலி கூட்டு போக முடியாது, தான் கஷ்டம். இப்போ அதுதான், இப்போ நான் எங்க அப்பாவோட வந்தேன், அதனால எங்க அப்பா ஏற்கனவே பக்கத்துல இருந்து பார்க்க முடியல, திட்டிகிட்டே இருந்தாரு, அதனால கஷ்டமா இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. டப்பிங் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது, டப்பிங்கும் நல்லா இருந்துச்சு.